அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல முக்கியமான மற்றும் அனைவருக்கும் பயனுள்ள 8 வாட்ஸ்அப் டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். இதுல எந்தெந்த ட்ரிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எந்தெந்த ட்ரிக் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தவறாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. முதல்ல பார்க்க போற ட்ரிக் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே உபயோகமா இருக்க ஒரு ட்ரிக். ஒருத்தருடைய கான்டாக்ட ஆட் பண்ணாமயே வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ண முடியும். இதற்கு நீங்க எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பிரைவசிக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பலரும் பிரைவசி செட்டிங்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் மை கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு கான்டாக்ட் புதுசா ஆட் பண்றப்போ அது எல்லாமே ஆட் பண்ற கான்டாக்ட்னாலையும் பார்க்க முடியும். இதை தவிர்க்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். wa.me/91 டைப் பண்ணி எந்த நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த நம்பர் டைப் பண்ணி சென்ட் பண்ணினா ஒரு லிங்க் ஃபார்மேட் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுனா அந்த பர்டிகுலர் நம்பருக்கான சாட் விண்டோ ஓபன் ஆகும். வேணும்ன்ற மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்க 91ன்றது நம்ம கண்ட்ரி கோட். ஒரு நாட்டுக்கும் இது மாறும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வீடியோ ஃபைல ஆடியோவாகவும் வைக்க முடியும். எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. சைட்ல கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுல என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ மேல லாங் பிரஸ் பண்ணினா ஸ்கிரீன் ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்க கலர் அப்ளை ஆகி வீடியோ ஹைட் ஆகி கலர் மட்டும் தான் மேல தெரியும். இதுக்கு மேல நீங்க நினைக்கிற டெக்ஸ்ட், இமோஜி எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் ஸ்டேட்டஸ் எப்படி வித்தியாசமா வைக்க போறதுன்னு பார்க்க போறோம். ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ அதுல ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா ஸ்டேட்டஸ் வைக்கலாம். டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றது, இமோஜி ஆட் பண்றது, கலர் சேஞ்சிங்னு பல ஆப்ஷன் இருக்கு. முதல்ல எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இமோஜி எங்க வேணுமோ அங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதும் ரைட் சைடுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கலர் பார்லயும் சில ட்ரிக்ஸ் இருக்கு. பார்ல மேல இருந்து கீழே டிராக் பண்றப்போ இமோஜி கலர் மாறும். டயலாக் பாக்ஸ் வைத்தால் கூட எப்படி வேணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம். கலர் பார்ல ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு டிராக் பண்ணினால் டயலாக் பாக்ஸ் அவுட்லைன் மாறும். பிளைன் பேக்ரவுண்ட்லயும் இதே போல வித்தியாசமா செய்ய முடியும். முதல்ல பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட ஆட் பண்ணின பிறகு மீண்டும் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு டிராக் பண்றப்போ ஃபாண்ட் டிசைன் மாறும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணாம ஹேண்ட் ரிட்டனா ஏதாவது எழுதணும் இல்ல டிராயிங் ஏதாவது வரையணும் அப்படின்னா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு கலர் பார்ல டிராக் பண்றப்போ மேல இருக்க பிரஷ் சைஸ் மாறும். சோ என்ன வேணுமோ அதை டிரா பண்ணிக்கலாம். வித்தியாசமா நிறைய செய்யலாம். இந்த எல்லா ஆப்ஷனும் பிரைவேட் மெசேஜஸ் மற்றும் ஸ்டேட்டஸ் இரண்டுலயுமே செய்ய முடியும். பிளைன் பேக்ரவுண்ட், வீடியோ, ஜிப் ஃபைல்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும். உங்களுக்கு எந்த ஃபைல்ல வேணுமோ அந்த ஃபைல்ல இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சுக்கலாம். நிறைய நண்பர்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இங்கிலீஷ்ல ரிசீவ் பண்ற மெசேஜஸ் சில சமயங்கள்ல என்னன்னு புரியாம இருக்கும். அதை காப்பி பண்ணி ப்ரௌசர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரிப்ளை பண்ணா கொஞ்சம் லேட் ஆகும். இதை தவிர்க்க ஆப்பும் யூஸ் பண்ணலாம். ஜிபோர்ட் கீபோர்ட் மூலமாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஜிபோர்ட்ல சர்ச்காக லெஃப்ட் சைட்ல ஜின்னு ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணினால் சர்ச் பார் மேல வரும். அதுக்கு கீழே ஸ்டிக்கர், ஜிப், கூகுள் டிரான்ஸ்லேட்னு பல ஆப்ஷன் இருக்கும். இதுல டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் வேணும்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்டிகுலர் மெசேஜை காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணினால் அந்த பர்டிகுலர் மெசேஜ்க்கான டிரான்ஸ்லேஷன் வந்துடும். இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்ணவும் முடியும். டிரான்ஸ்லேட் பாக்ஸ்ல லெஃப்ட்ல தமிழ் செலக்ட் பண்ணிட்டு ரைட்ல இங்கிலீஷ் கொடுத்துட்டால் தமிழ்ல மெசேஜ் டைப் பண்ண இங்கிலீஷ்ல ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகிடும். இந்த மெத்தட் சுலபமா இல்லைன்னு நினைச்சா ஆப் யூஸ் பண்ணி சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணவும் முடியும். ஹை டிரான்ஸ்லேட்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணின பிறகு தேவையான ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. எந்த மெசேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணினால் எல்லோ கலர்ல ஹை டிரான்ஸ்லேஷன் ஐகான் அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணினால் உங்க மெசேஜ்க்கான டிரான்ஸ்லேஷன் விண்டோ ஓபன் ஆகிடும். நம்மள பலரும் செய்யற ஒரு தவறு சரியான நேரத்துக்கு மெசேஜ் அனுப்பாம அண்ட் பர்த்டே, மேரேஜ் ஆனிவர்சரி மாதிரியான டேஸ்க்கு விஷ் பண்ணாம ஒரு சில முறை அல்லது பல முறை கூட மிஸ் பண்ணியிருப்போம். அதற்கு திட்டும் வாங்கியிருப்போம். சோ இதெல்லாம் தவிர்க்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஸ்கெடிட்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலமா மெசேஜ் மட்டும் இல்லாம மீடியா ஃபைல்ஸ் கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணினதும் கால், எஸ்எம்எஸ், இமெயில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு பல ஆப்ஷன் இருக்கும். அதுல வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ கான்டாக்ட் ஆட் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணின பிறகு டேட், டைம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் செட் பண்ணின டைம்க்கு சென்ட் ஆகிடும். ஸோ நார்மல் மெசேஜ் மட்டும் இல்லாம வாய்ஸ் ஃபைல் அல்லது வீடியோ ஃபைல்ஸ் கூட அனுப்பலாம். அடுத்த முறை மறக்காம இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்.
வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றப்போ லாங் மெசேஜஸ்லாம் அனுப்பும்போது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் மெசேஜஸ்லாம் அனுப்பும்போது மைக்க லாங் பிரஸ் பண்ணிட்டே இருப்போம். சில சமயங்கள்ல தவறுதலா ஃபிங்கர்ஸ் ஏதாவது மூவ் பண்ணிட்டோம்னா பாதி மெசேஜ் தான் சென்ட் ஆகும். இத தடுக்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றப்போ மைக்க கிளிக் பண்ணினதும் அதற்கு மேலேயே ஒரு லாக் பாப்அப் ஆகும். இது எதற்காகனா லாங் மெசேஜஸ் சென்ட் பண்றப்போ மைக்க கிளிக் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணிட்டால் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிடும். என்ன மெசேஜ் சொல்லணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணினதும் சென்ட் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணலாம். கேன்சல் பண்ணணும்னாலும் கேன்சல் ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் கேன்சல் பண்ணிக்கலாம். தவறுதலா மைக் கிளிக் பண்ணிட்டா கிளிக் பண்றப்பவே சைட்ல ஸ்லைட் டு கேன்சல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்வைப் பண்ணியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணும் பொழுது கூகுள் டிரைவ்ல பேக்கப் பண்ற சாட் ஹிஸ்டரி சில சமயங்கள்ல மிஸ் ஆகும். முக்கியமான ஏதாவது ஒரு சாட் ஹிஸ்டரி டெக்ஸ்ட் ஃபைலா வேணும்னா டெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஹிஸ்டரிய டெக்ஸ்ட் ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ண ரைட் சைடுல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷன்ல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா அட்டாச் மீடியா வித்வுட் மீடியான்னு விண்டோ வரும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணி மெயில் அல்லது எதுல சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஃபார்மேட்ல வேணும்னா மெயில் செலக்ட் பண்ணின பிறகு மெயில் சென்ட் பண்ற விண்டோ ஓபன் ஆகும். கேன்சல் பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் மெயில் டிராஃப்டா சேவ் ஆகிடும். டிராஃப்ட் ஃபோல்டர்ல போய் செக் பண்ணா அந்த பர்டிகுலர் சாட் ஹிஸ்டரி உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கலாம். அல்லது கூகுள் டிரைவ்லயும் நீங்க டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மீடியாவோட சென்ட் பண்ணினால் 10,000 மெசேஜஸ் தான் சென்ட் பண்ண முடியும். மீடியா இல்லாம 40,000 மெசேஜஸ் சென்ட் பண்ண முடியும். சாட் பண்ணும் பொழுது பர்டிகுலர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றப்போ மெசேஜை செலக்ட் பண்ணி ரிப்ளை ஆரோவை கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ணுவோம். பட் இப்படி இல்லாம ஜஸ்ட் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணினால் போதும், ரிப்ளை விண்டோ ஓபன் ஆகிடும். என்ன ரிப்ளை பண்ணணுமோ டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சாட் பண்றப்போ குறிப்பிட்ட ஒருத்தரோட மெசேஜுக்கு மட்டும் பிரைவேட்டா ரிப்ளை பண்ண மெசேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடுல இருக்க 3 டாட்ல ரிப்ளை பிரைவேட்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பர்டிகுலர் மெசேஜுக்கு பிரைவேட்டா ரிப்ளை பண்ணலாம். இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்கள் மற்றும் இது போன்ற வேற என்னென்ன ட்ரிக்ஸ் வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.